சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு சேப்பங்கிழங்க மண் இல்லாமல் நல்லா அலம்பி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறணும். வேக வச்ச சேப்பங்கிழங்க ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கிறணும். வேக வச்ச சேப்பங்கிழங்க தோல் உரித்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறணும். ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்குல அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறணும். அரை ஸ்பூனோ 1 ஸ்பூனோ போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டுக்கலாம். சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் சேப்பங்கிழங்குல நல்லா ஒட்டி சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சேப்பங்கிழங்க ஒன்று ஒன்றா போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா மொறுமொறுன்னு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுங்க. இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணால் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், சேப்பங்கிழங்கு பொரியல் நல்லா மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சேப்பங்கிழங்கு வறுவலில் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் கொத்தமல்லி, இப்போ டீஸாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையை இதில் தூவுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரிகனோ எடுத்து கொஞ்சம் லைட்டாக தூவி விடுங்க. அதுக்கப்புறம் பெரி பெரி மசாலாவை கொஞ்சம் இது மேலே லைட்டாக அப்படியே தூவி விடுங்க. என்னுடைய குழந்தைங்களுக்கு இப்படி சர்வ் பண்ணால் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக சாம்பார் சாதத்துக்கு, மோர் குழம்பு சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, அப்புறம் டால் கிச்சடிக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் இது ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.